Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. நேரம் 3 மணி 3 நிமிடங்கள் ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வலிப்பு நோய் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, அது என்ன விதமான ஒரு டிசார்டர் அல்லது நோய்னு சொல்கிறோம் டாக்டர், கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? ஸோ வலிப்பு நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து மூளையோட செயல்திறன் பார்த்திங்கன்னா அதனுடைய எலக்ட்ரிக்கல் பேஸ்லைனாகவே ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயரிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்ருக்கும். அது ஒரு மினிமல் ஆக்டிவிட்டீஸில் தான் நர்வோட கண்டக்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம சிந்திக்கிற திறனாக இருந்தாலும் நடக்கிறது பேசுகிறது எல்லா ஃபங்க்ஷனும் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ்னால தான் வருது. இதே வந்து அபரிதமாக எக்ஸசிவாக அன்கண்ட்ரோல்டாக ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது எந்த ஏரியாவில் பிரெயினில் அப்நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வருதோ அதனுடைய செயல் வந்து அப்நார்மலாக இருக்கும். அது திங்கிங்காக இருக்கலாம், இல்லை என்ன பிரெயினோட எந்த ஃபங்க்ஷனாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம கிளினிக்கலாக வெளியில் பார்க்கும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அது ஃபிட்ஸு. ஸோ எக்ஸசிவாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வரனால பிரெயினில் ஒரு அப்நார்மல் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அது ஃபோக்கல் ஜென்ரலைஸ்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நேயர்களுக்கான கேள்வி நேரம். அடுத்து யார் இணைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? பொன்னேரி ஜெகட்டையிலிருந்து கலிராமர் பேசுறேன். வணக்கங்க ஹரிணி அவர்களுக்கு வணக்கம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? ஐ எம் ஃபைன் சார், சொல்லுங்க. எனக்கு சில கேள்விகள் இருக்கு டாக்டர். அதுக்கு முன்பு உங்க குரல் இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். போன வருஷம் மார்ச் மாசம் நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. ஓகே, யா கரெக்ட். சார், உங்களுக்கான சந்தேகம் கேட்கிறேன். சந்தேகம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபிக்ஸ்ன்றது நிறைய வகை இருக்கு. ஒண்ணு வலிப்பு மாதிரி வந்துடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பல்ல கடிச்சுப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவா இருக்கும். ஆனா இந்த ஃபிக்ஸ் வர பேஷண்ட்ட பக்கத்துல இருக்க காப்பாற்ற நினைச்சிட்டு இந்த சாவி கொடுக்கறது, இரும்பு கையில கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இது மாதிரி எல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மக்களுக்கு வந்து வலிப்பு அப்படின்னா என்ன தெரியும்னா, ரெண்டு கை காலும், அது காக்கா வலிப்புனே தமிழில் பேசுவாங்க. அது வந்து ரெண்டு கை காலும் இழுத்து அன்கான்ஷியஸ் ஆகி நாக்கு கடிச்சு நுரத்தள்ளி கீழே விழுந்துருவாங்க, அடிபடுங்கிறது. இதுதான் மக்களுக்கு தெரிஞ்ச ஃபிட்ஸு. பட் அது மட்டுமே ஃபிட்ஸ் இல்லை, அது வந்து ஒரு 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 பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிட்ஸ் தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்கரண்ட்டாக ஒரே மாதிரி தன்மையாக ஸ்டீரியோடிபிக்கலாக ஒரு பேஷண்ட்ஸு வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க கூட இருக்கிற கேர் கிவர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை வீட்டில் இருக்கிற மனைவியோ ஹஸ்பண்டோ கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து நியூராலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இதுவும் ஃபிட்ஸா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிய வரும். ஸோ என்ன சிம்டம்ஸு தொடர்ந்து அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஃபிட்ஸாக இருக்கலாம். சிம்டம்ஸ் வந்து ஒரு வினாடி இல்லை ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே வந்துட்டு சரியாயிடும். இதுதான் வந்து எபிசோடிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம், அதாவது வந்துட்டு சரியாகும். பட் இது முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவி கொடுக்கறது, கொஞ்சம் பேர் வந்து பிடிச்சி அமுக்கிறது, கண்ட்ரோல் பண்ண பார்க்கறது, நாக்கு கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கை விரல் விடுறது இல்லை ஸ்பூன் விடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த எந்த முதலுதவியுமே தேவை கிடையாது. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் அது பிரெயினில் இருக்கிற டிஸ்சார்ஜஸ், அந்த பாடி பார்ட்ஸில் எதுவும் ஆக போகிறது இல்லை. ஸோ பிரெயின் ஃபயர் ஆச்சுன்னா அது கண்ட்ரோல், அது ட்ரிகர் ரிலீஸ் ஆன மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்சார்ஜஸ் வந்து உடம்புல சிம்டம்ஸ் க்ரியேட் பண்ண தான் செய்யும். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சாவி கொடுக்கறதுனால எந்த ஃபிட்ஸும் நிற்க போகிறது கிடையாது. அதனால் அமைதியாக என்ன பண்ணணும்னா ஃபிட்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து டைமிங் பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பெரிய ஃபிட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு. ஸோ டைமிங் நீங்கள் நோட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுடைய பாடி எங்கேயும் ஜர்க்காகி இடிச்சிக்காமல் அடிபடாமல் மட்டும் பார்த்தா போதும். ஃபிட்ஸு நின்றுடும், ஆட்டோமேட்டிக்காக 2 நிமிஷத்தில் நின்றுடும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கலைனா தான் எமர்ஜென்சி. நீங்கள் உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற நியூராலஜிஸ்ட்டை அனுப்பி விட்டுறணும். 3 நிமிஷத்துக்குள்ளே நின்னதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நின்னதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்க உடனே கான்சியஸ் வராங்களாங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அந்த ஃபிட்ஸ் வரும்போது அவங்க ஃபிட்ஸ் என்ன ஆகுது, அவங்க கண் எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, தலை திரும்பிச்சா, கை கால் வெட்டி இழுத்துச்சா, இல்லை கன்ஃபியூஸ்டாக பார்த்தாங்களா, அது மாதிரி என்ன சிம்டம்ஸுங்கிறத கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட சொன்னால் தான் இது என்ன டைப் ஆஃப் ஃபிட்ஸ்னே டயக்னோஸ் பண்ண முடியும். முதல்ல ஃபிட்ஸ் தானா இல்லை ஃபிட்ஸோட
டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இல்லை இதுக்கு என்ன டைப்புன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ண முடியும். ஏன்னா நிறையா டைப் இருக்குது, நிறையா மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வலிப்புக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதலுதவி எதுவுமே கிடையாது, அமைதியாக விட்டுற வேண்டியதான் இந்த 2 நிமிஷம். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஒரு பக்கமாக திருப்பி போடலாம். ஏன்னா அவங்க சளி இருந்ததுன்னா சலைவா உள்ளே போய் நெஞ்சில் போய் நிமோனியா வராமல் இருக்கும், ஆஸ்பிரேட் ஆகாமல் இருக்கும். மற்றபடி நம்ம ஒரு கேர் கிவராக பைஸ்டாண்டராக எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னா நம்மளால் எதுவும் பண்ண தேவையில்லை, அமைதியாக விட்டாவே போதும். 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க கான்சியஸாக இல்லைன்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். தேங்க்யூ டாக்டர். நிச்சயமாக அவரோட சந்தேகம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யார் இணைப்பில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், மருத்துவரிடம் பேசுகிறோம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு, பேசுங்க சார். ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்கள் சார். நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்கள் சார். இந்த வலிப்பு நோய்ன்றது மரபு ரீதியாக வருதுங்களா, பரம்பரையா? அப்படி இல்லை இது வருவதற்கான காரணம் சிகிச்சை முறை, இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் சிகிச்சை முறை எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு, மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. அதே போலங்க ஐயா, இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துல இருக்காங்க, வாகனம் ஓட்டுறாங்க, 2 வீலரு 4 வீலர் காரு எல்லாமே. இப்போ நீச்சலும் அந்த அளவுக்கு, ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்துடுச்சு இந்த வலிப்பு நோய் வந்துடுச்சுனாக்கா அவங்க உயிருக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதுவும் கொஞ்சம் விழிப்புணர்வா சொல்லுங்க ஐயா. இந்த வலிப்பு நோய் வந்தவங்க சீக்கிரமா குணமா இருந்துட்டு சமூகத்துல அதாவது அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் லைஃப்ல ஈடுபடலாமா? பழைய எப்படி அதாவது சாதாரண ஒரு மக்களா சமூகத்துல வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுமா? முழுமையான சிகிச்சை, முழுமையான குணமாகுதல் இதெல்லாம் கிடைக்குமா? அது கொஞ்சம் சொல்லுங்க, நான் வானொலியில் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ மரபணு மூலியமா வருமானு பார்த்தா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் எல்லா ஃபிட்ஸுமே ஜெனட்டிக் கிடையாது. அதாவது ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5% ஆஃப் ஃபிட்ஸ் தான் ஜெனட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, நம்மளுக்கும் ஃபிட்ஸ் வருமானு பார்த்தா சர்டன் ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது அவங்களுக்கு நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? அது எபிலெப்சியில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. சர்டன் அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து பிறக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து முதியோர் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாங்கும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். ஸோ பிரெயினில் ஸ்ட்ரக்சரில் என்ன ப்ராப்ளம்னால அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, அதனுடைய எபிலெப்சி சிண்ட்ரோம் அண்ட் டைப் என்ன, இதை பொறுத்து தான் அவங்களுடைய டிசீஸ் கண்ட்ரோல், டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் அவங்களுடைய அவுட்கம் வரும். மெஜாரிட்டி ஒரு 80-20% சிம்பிளாக 1 or 2 மெடிசின்ஸ்லேயே சரியாக போயிடும். ஆனால் அவங்க மெடிசின்ஸ் அந்த ஸ்பெசிஃபைட் டியூரேஷன், இவ்வளோ அமௌண்ட்டு எந்த மாத்திரை போட்டால் கேட்கணுங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஒன்றா நம்ம கொடுக்குற மெடிசினே தவறுதலாக மாறி கொடுத்தோம் அப்படின்னா ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ நியூராலஜிஸ்ட்டுக்கு தான் தெரியும் இது இந்த எபிலெப்சி, இதுக்கு இந்த மெடிசின் கேட்கும், இது இவ்வளோ நாள் போட்டால் க்யூர் ஆகணும். அப்படி க்யூர் ஆயிடுச்சுன்னா நம்ம மெடிசினும் நிறுத்திடலாம். அவங்க சொசைட்டியில் ஸ்கூல் கோயிங்காக இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், வேலை பார்க்குறதா இருந்தாலும், மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் நார்மல் பர்சனாக 80% ஆஃப் மக்களால் வாழ முடியும். ஒரு 20% மக்களுக்கு என்னன்னா ஃபிட்ஸ் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அதாவது டெய்லி ஒரு 5 தடவை வர்றது, 10 தடவை வர்றது. அது அவங்களுடைய லைஃப் ஹேம்பர் பண்ணும். எப்படி ஹேம்பர் பண்ணணும்னா பிறக்கிற குழந்தை டெவலப்மெண்ட்டே அச்சீவ் ஆகிருக்காது, அதாவது நடந்திருக்காது, பேசியிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் பிரெயின் டேமேஜ் ஆன குழந்தைங்களுக்கு, இல்லை தலையில் அடிபட்டவங்க, இல்லை மூளையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இல்லை மேஜராக ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா இந்த மாதிரி மூளையில் ஏதாவது பாதிப்புகள் இருப்பவங்களுக்கு டக்குன்னு இம்ப்ரூவ் ஆகாது. அந்த மாதிரி ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க செய்யலாம். அதாவது ஊனம் இருக்கலாம், படிக்க முடியாமல் போகலாம், புத்திசாலி இல்லாமல் இருக்கலாம். ஸோ நார்மலாக இல்லாத மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இல்லை அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா அவங்க சோசியலி ப்ரொடக்டிவாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். பட் 80-90% மக்கள் அவங்களால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும், நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க. டிரைவிங் பற்றி கேட்டாங்க. மெஜாரிட்டியாக ஆக்டிவ் ஃபிட்ஸ் வரும்போது டிரைவிங் கூடவே கூடாது. ஏன்னா அது உங்களையுமே இன்ஜூர் பண்ணும், அடுத்தவங்களையும் இன்ஜூர் பண்ணும். ஸோ லீகலி யூ ஷுட் நாட் டிரைவ் வென் யூ ஹேவ் ஆக்டிவ் எபிலெப்சி. நிச்சயமா டாக்டர். இப்போ நீங்கள் இந்த வலிப்பு நோய், இந்த எபிலெப்சியோட டைப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த டைப்ஸ் படி ட்ரீட்மெண்ட் எல்லாமே மாறும்னு, இது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா டாக்டர், என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு? கண்டிப்பாக. ஸோ எபிலெப்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மூளையில் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது 2 மேஜர் டைப் இருக்குது. ஒன்று ஃபோக்கல்னால் பார்ஷியல்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாடி பார்ட்ஸை மட்டும்தான் பாதிக்கும். அப்போ மூளையில் ஒரு இடத்துல மட்டும், அதாவது மூளையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் லெஃப்ட் மூளை ரைட்டு மூளைன்னு இருக்கும். அது ஒரு மூளையில் மட்டும் ஆரம்பித்து ஒரு பாடி லோபில் மட்டும் இருந்து ஸ்ப்ரெட்டு ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பரகாமல் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபோக்கல் அவங்க கம்ப்ளீட்டாக அன்கான்சியஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது.
ஜென்ரலைஸ்ட் ஃபிட்ஸுங்கிறது தான் நம்ம மக்கள் காமனாக பார்க்குறது. அதாவது கை கால் வெட்டி இழுக்கிறது வந்து ஜென்ரலைஸ்ட் ஃபிட்ஸ். அவங்க கான்சியஸாக இருக்க மாட்டாங்க, உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், உடம்பு ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், முறுக்கியிருப்பாங்க, வெட்டி இழுக்கும், நாக்கு கடிச்சிருப்பாங்க, யூரின் பாஸ் பண்ணிடும். இப்போ ஜென்ரலைஸ்ட் ஃபிட்ஸ் வந்து ரொம்ப லெஸ் காமன் தான். ஆனால் ஒரு 30% தான் இருக்கும். பட் மற்ற மெஜாரிட்டி ஆஃப் ஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாடி பார்ட், ஒரு பிரெயினோட ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு லோபில் ஆரம்பித்து அடுத்த லெவலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் மூலையில் ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்குதுன்னா அவங்க ஜென்ரலைஸாகவும் போகலாம். பட் சம்டைம்ஸ் லெஃப்ட் மூலையிலேருந்து கொஞ்சம் பின்னாடி போகலாம் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக்கல் நர்வ் ஃபயரிங் ரெக்ரூட் ஆக அவங்களுடைய டிஃப்ரெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 4 லோப் இருக்குது. ஃப்ரான்டல் லோப், டெம்பரல் லோப், பெரட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப்னு. ஒவ்வொரு லோப்லேயும் வர ஃபிட்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு ஸ்டேர் பண்ணுறது, முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கிறது, திடீர்னு அவங்க வந்து கையை இப்படி அசிச்சிட்டு இருப்பாங்க, கையை பிசைகிற மாதிரி, இல்லை நாக்கு சப்புறது, இல்லை வாய்க்குள்ளே ஏதாவது மெல்ற மாதிரி இருக்கிறது, இல்லை திடீர்னு கன்ஃபியூஸ்டாக பேசுறது, வளர்றது, கத்துறது. ஆனால் அவங்க வந்து கை வெட்டி இழுக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்ஷியல் இல்லை ஃபோக்கல் சீசர்னு சொல்லுவோம். அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிட். ஸோ அதை ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சாதான் இது ஃபோக்கல் சீசர்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு தனியான காரணிகள் இருக்குது, அதுக்கு தனியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஜென்ரலைஸ்டுன்னு வரது வந்து எல்லா ஃபிட்ஸும் ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸு கிடையாது. ஸோ ஜென்ரலைஸ்டு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதே கேர் கிவர் அம்மாவையோ இல்லை குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கும் போதே கை கால் வெட்டி இழுக்குமான்னு கேட்டால், இல்லை டாக்டர் முதல்ல கத்துனா, முதல்ல சிரிச்சா, அதுக்கப்புறம் தலை திரும்பிச்சு, அப்புறம் கண்ணு உத்து பார்த்துச்சு, அப்புறம் தான் கை காலெலாம் இழுத்துச்சு அப்படின்னா அது ஜென்ரலைஸ் ஃபிட்ஸ் கிடையாது. ஃபோக்கலாக ஆரம்பித்து ஜென்ரலைஸ்டாக ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் முக்கியம். ஏன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது மூளையில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ஜென்ரலாக இருக்கா, டிஃப்யூஸாக இருக்கா, இல்லை ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கா. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். பிரெயின் ஃபுல்லாகவே நெட்வொர்க் அப்நார்மலாக இருந்ததுன்னா நம்ம லைஃப் லாங்காக மெடிசின்ஸ் போடுற மாதிரி டெண்டன்சி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்து நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம்மா. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். வணக்கம் சார். தொடர்ந்து ஐயா குறமாட்டப்பட்டீங்க. எனக்கு வயது வந்து 78 ஆச்சுங்க. கால் எப்பயாவது ஒரு தடவை கால் விரல் மட்டும் பங்க்ஷன் ஆகாதுக்கு அப்படியே குரக்கல் இழுத்து பிடிச்சிருக்குது. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எழுதுனா சரியா போகுது. ஓகே சார். அது இழுப்பு சம்பந்தமா இருக்குமா? இது வந்து பயப்பட தேவை. உங்களுக்கு சுகர் உண்டா சார்? சுகர் இல்லைங்க. அது சுகர்னால வர நரம்பு தளர்ச்சி சார். அதாவது ஃபிட்ஸ் மாதிரி வராது, பயப்பட வேண்டாம். இது வந்து கிராம்ப் சொல்லுவோம். ஸோ நர்வ் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அங்கங்கே மசில்ஸ் இறுக்கி பிடிச்சிக்கும். அது வந்து நைட்டில் வரலாம், இல்லை திடீர்னு எங்கேயாவது ஸ்ட்ரெச் பண்ணும்போது கை காலில் வரலாம். இது வந்து வலிப்பு நோய் ஆகாது. இது நரம்பு டேமேஜாக இருக்கும். கால் இருக்கிற நரம்பு மட்டும் பாதிக்கலாம் சுகர்னால. ஓகே ஓகே சார், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதில் இந்த மாதிரி வலிப்பு நோய் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, இந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அதிகமாக வரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஜென்ரலாகவே எப்படி டாக்டர் அது ட்ரெண்ட் இருக்கும்? ஓகே, ஸோ ஃபிட்ஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்பையும் பாதிக்கலாம். அதாவது பிறக்கிற குழந்தைங்கலேருந்து ஆரம்பித்த வரைக்கும் இறக்குற வரைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஏஜில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பீக் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது பிறந்த முதல் 2 வருஷம் 5 வருஷம்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முதியவர்கள், அதாவது ஒரு 60க்கு மேலே, இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஃபிட்ஸ் வரும். இந்த இடைப்பட்டவங்களுக்கு வந்து வர காரணிகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். பிறக்கிற போதே ஃபிட்ஸ் வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா அது வந்து மூளையோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸி டு ட்ரீட் எபிலெப்சியா இல்லை டிஃபிகல்ட் டு ட்ரீட் எபிலெப்சியான்னு டயக்னோஸ் பண்ணால் தான் அவன் அந்த சைல்டோட அவுட்கம், டெவலப்மெண்ட், ஸ்டடீஸ், எஜுகேஷன், மேரேஜ் எல்லாமே. ஸோ அது நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். எடுத்தோடனேயே எல்லா மூமெண்ட்ஸும் எல்லா டைப் ஆஃப் ஜெர்க்ஸும் வந்து ஃபிட்ஸும் டயக்னோஸ் பண்ணிட முடியாது குழந்தைகள். ஏன்னா நார்மலாக ஃபிட்ஸ் இல்லாத மூமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம நியூராலஜிஸ்ட் தேவை, இஇஜி தேவை, அதுக்கப்புறம் ஸ்கேன்ஸ் தேவைப்படும், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ். அந்த மாதிரி லேட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா தலையில் அடி வர்றது, இன்ஃபெக்ஷன் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, ஒரு தழும்பு எப்பயாவது ஆரம்பிச்சிருக்கும். பட் ஒரு 10, 20, 40 வருஷம் அமைதியாக இருக்கும். திடீர்னு அது வந்து எபிலெப்சியாக ஜென்ரேட் ஆகும். இதை தவிர காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மரபணுகள் ப்ராப்ளம் இல்லாமல், டெவலப்மெண்டல் டிஸார்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்ஃபெக்ஷன் வருது, மூளைக்காய்ச்சல், மெனிஞ்சைட்டிஸ், என்கெஃபலைட்டிஸ். அது அப்புறம் தலையில் ஹெல்மெட் போடாமல் போய் அடிபடுறதுனால மூளையில் வர தழும்புகள், அந்த தழும்புகள் கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணலாம். அப்புறம் பக்கவாத நோய் மாதிரி மூளையில் ரத்த குழாயில் பாதிப்பு வந்து ப்ளீட் ஆகி ரத்த கசி வந்து, இல்லை அடைப்பு வந்து, ஸ்ட்ரோக் வந்து அதனால் வரலாம். சம்டைம்ஸ்
கட்டிகள், சிஸ்ட்டு, அந்த மாதிரி காரணங்கள்னால மூளையில் பாதிப்பு வரலாம். பட் 30 to 40% ஆஃப் பீப்புள் மூளையில் எந்த பாதிப்புமே இல்லாமல் எம்ஆர்ஐ எடுக்கும் போது நார்மலாகவே இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்ஆர்ஐ நார்மல், இஇஜின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம், பிரெயினோட ஃபங்க்ஷன் பார்க்குறது, அது நார்மலாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இடைப்பட்ட காலத்தில் இஇஜி எடுக்கிறோம், அதாவது ஃபிட்ஸ் வந்து அன்றைக்கே ஃபிட்ஸ் வந்த நேரத்துலேயே எடுக்க போகிறதில்ல. ஸோ 4 நாளுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்தது, நம்ம இன்றைக்கி போய் இஇஜி எடுக்கிறோன்னா நார்மலாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி ஃபிட்ஸோட சிம்டம்ஸை யார் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, அது பார்த்தாவே எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது ஃபிட்ஸ் தான், இது ஃபோக்கலாக ஜென்ரலைஸ்டாக, இது இந்த ஏஜ் குரூப்பில் வந்துருக்கு, நம்ம இந்த டெஸ்ட் எடுத்து இந்த மாத்திரை போடலாம் அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறப்போ இந்த ஃபிட்ஸ் வர்சஸ் வலிப்பு நோய் இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் வித்தியாசம்? ஸோ ஃபிட்ஸுங்கிறது வந்து என்னென்னா வலிப்பு தான், வலிப்பு நோய் அப்படிங்கிறது எபிலெப்சி. ஸோ ஃபிட்ஸுங்கிறது வந்து சீசர்ஸ்னால் ஒரு அப்நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வரனால உடம்புல வர்ற பாடி ஜர்க்ஸ் ஆர் சம் அப்நார்மல் கன்ஃபியூஷன் இதெல்லாம். எபிலெப்சி நோய்ங்கிறது வலிப்பு நோய் எப்படின்னா திரும்ப திரும்ப அதே ஃபிட்ஸு அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அது அப்படியே அந்த 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 அப்நார்மல் சிக்னல் வந்து ஒரு சர்க்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எபிலெப்சியாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரை கண்டிப்பாக தேவை. ஃபிட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக மாத்திரை தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் அந்த ஒரு தடவை கூட வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் லோ ஆகிறனால வந்திருக்கலாம், சோடியம் கம்மியாகிறனால வந்திருக்கலாம். சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்கன்னா காய்ச்சல் அடிக்கும் போது மட்டும் ஃபிட்ஸ் வரும். ஸோ அவங்களெல்லாம் எபிலெப்சின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி 90% ஆஃப் காய்ச்சல் வரவங்களுக்கு வந்து 5 வயசு 6 வயசுக்கு மேலே ஃபிட்ஸ் நின்றுடும். அதில் 10% மக்கள் தான் காய்ச்சல் வந்ததுக்கப்புறமும் 7 வயசுக்கு அப்புறம் காய்ச்சல் இல்லாமல் வரும். அப்படின்னா தான் அது வலிப்பு நோயாக மாறும். அப்போ வந்து மூளையில் ஏதாவது தழும்புகள் இருக்கும் அப்படின்னா தான். ஸோ சீசர்ஸ் மட்டும் ஒரு தடவை மட்டும் ஃபிட்ஸ் வரது வந்து பிரச்சனை கிடையாது. அது யாருக்கு வேணாலும் ஒரு ரீசன்னால் வரலாம். பட் அடிக்கடி அதே மாதிரி ஃபிட்ஸ் ரெக்கரண்ட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னா தான் அது வந்து எபிலெப்சியாக நோய் ஆகும். அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். நிச்சயமா டாக்டர். வணக்கம் டாக்டர், நம்ம நிகழ்ச்சியை தொடர்றோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபிட்ஸ் எப்போ, எபிலெப்சி அல்லது வலிப்பு நோய் என்ன, அது பற்றின வித்தியாசங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ பொதுவாக இந்த எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய அந்த வலிப்பு நோய்க்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லுவோம் டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா காமனாக வந்து நம்ம முன்னாடியே சொன்னதான், எல்லா வலிப்புகளுமே வந்து கை கால் வெட்டி இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபோக்கல் ஃபிட்ஸ்னு சொல்கிறது வந்து நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாத ஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ நாங்களே வந்து பேஷண்ட்ஸ் கேட்கும்போது அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்ஸ்னு தோணுச்சான்னு கேட்டால் இல்லை டாக்டர் இது ஃபிட்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான ஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பேஷண்ட் கான்சியஸாக ஃபிட்ஸ் முடிஞ்சு வரவங்ககிட்ட நாங்கள் கேட்போம், உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி அறிகுறிகள் தெரிஞ்சுதாண்டு. அது வந்து ஆறான்னு சொல்லுவோம். அவங்க ஆமாம் டாக்டர் ஒவ்வொரு தடையும் ஃபிட்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், விஷுவலாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது ஒரு பார்வைகள் அப்நார்மலாக இருக்கலாம், இல்லை சம் மெமரி இருக்கலாம். அதாவது சார் புது இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது, இல்லை நான் ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அது வந்ததுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துறேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிய மாட்டேங்குதும்பாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி கேட்கணும் முதல். ரொம்ப ரெண்டாவது பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள பார்க்கும் போது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு தான் சொன்னீங்களே தவிர நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க, அவங்க கண்ணு மூடி இருந்ததா கண்ணு திறந்து இருந்ததா அப்படின்ட்டு. அடுத்தது வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது வாய் வந்து தலை திரும்பி இருந்ததா, ஒரு பக்கம் முறைச்சிட்டே இருந்தாங்களா, மசில்ஸ் ஒரு பக்கம் வாய் கோணையே இழுத்துக்குச்சா, நாக்கு ஏதாவது ட்விஸ்ட் ஆச்சா, இல்லை கை கால் ஏதாவது பாடி மூவ்மெண்ட்ஸா. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க டாக்டர், அவ்வளோதான். அப்போ பாடி ஸ்டிஃபாக இருந்ததா லூஸாக இருந்தா, நீங்கள் தொட்டு அசிச்சு பார்த்துருப்பீங்க, தூக்கி பார்த்துருப்பீங்க, உடம்பு ஸ்டிஃபாக இருந்ததா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது மக்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பயத்தில் அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது டைமிங் ஆஃப் ஃபிட்ஸ், அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் இருந்ததா 5 நிமிஷம் இருந்ததா, இல்லை ஜர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உடனே பேசினாங்களா. ஸோ ஃபிட்ஸ் வரும்போது அவங்கள வந்து கான்சியஸாக இருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அதாவது பேர் கூப்பிடலாம், இல்லை அவங்ககிட்ட கொஷின் கேட்டால் அவங்க தலையாட்டுவாங்க, ஆனால் அவங்க பிஹேவியர் ரியாக்ஷன் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது, அவங்க பாட்டுக்கு வேறு ஏதாவது வளரலாம். சர்டைன் டைம்ஸ் என்ன ஆகுனா அவங்க கன்ஃபியூஷனே இல்லாமல் சிரிக்கிறது, கன்ஃபியூஷனே இல்லாமல் அலறது, ஸ்க்ரீம் பண்ணுறது, கத்துறது, இது வந்து பிஹேவியரல் நினைப்போம். ஆனால் அதுவுமே ஃபிட்ஸாக இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படின்னா எபிலெப்சின்னு எப்போ கண்டுபிடிப்புனா அந்த ஒரே மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பித்து ஸ்டீரியோடிப்பிக்கலாக அடுத்து இப்படி வரும், அடுத்து இப்படி வரும், அடுத்து இப்படி முடியும். இப்படிங்கிறது வந்து பேட்டர்ன்டாக அவங்க எல்லா டைம்லையும் சொன்னாங்கன்னா அது வந்து எபிசோடிக்காக இருந்ததுன்னா மற்ற நேரம் நல்லா இருக்காங்க அப்படின்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, இது ஃபிட்ஸ் தான் அப்படிங்கிறது. அது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நேயர்கள் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. ரெண்டு கேள்வி இருக்குது என்கிட்ட. சொல்லுங்க மேடம். வணக்கம் டாக்டர். வந்து குழந்தையா இருக்கும் பொழுது எங்க பாட்டி சொல்லுவாங்க,
அதிகமா ஜுரம் வராம பாத்துக்கணும். குழந்தைய அது அழுதா அந்த ஃபிட்டு வந்துரும், அவனுக்கு அழுவாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்தது எங்க அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, ஆனா அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது ஒரு அது அது எதனால அந்த வலிப்பு நோய் எதனால வருதுங்கிறது ஒண்ணு தெரியணும். அந்த முடக்குவாதம், முட்டி வலி, இது ரெண்டும் என்ன? முட்டி வலியும் அது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது வேற அது வேறயா தெரியும்? ஓகேம்மா, நன்றிம்மா. ஸோ 2 கொஸ்டின்ஸ். ஒன்றா முதல்ல வந்து சின்ன வயசில் காய்ச்சல் வரக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ், பெரியவர்கள், முதியோர்கள் சொல்லியிருக்காங்க. அது உண்மையான கருத்து தான். ஏன்னா அதிக ஜுரம் இருக்கும் போது மூளையோட ஃபயரிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காய்ச்சல் வந்ததுனாவே நார்மலாக இருக்கிற குழந்தைங்களோட ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு டெண்டன்சி அதிகம். ஸோ காய்ச்சல் வந்தால் எல்லாத்துக்கும் ஃபிட்ஸ் வரணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து அதிகமாக அழக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ரொம்ப தம் கட்டி அழும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா மூச்சு அடைக்கும் அவங்களுக்கு. அது வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ்னு சொல்லுவோம். உடனே அழுந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைங்க அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துடும், கண்ணை சொருவிடும். ஸோ மக்களுக்கு தோணும் அது ஃபிட்ஸுன்னு, ஆனால் அது ஃபிட்ஸு கிடையாது. அதுக்கு வைத்தியம் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபீவர் வந்தால் அன்கான்ஷியஸ் ஆகி ஃபிட்ஸ் வரவங்களுக்கும் அந்த மூச்சு தம் கட்டி அழுவும் போது வர்றவங்களுக்கு வந்து ஜென்ரலாக காமனாக வரக்கூடிய கண்டிஷன் 5 வயசு வரைக்கும். அதுக்கு மேலே திருப்பி காய்ச்சல் இல்லாமல் அழாமல் வருது, அன்கான்ஷியஸ் ஆகிறாங்கன்னா தான் அது ஃபிட்ஸ்னு கன்சிடர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும். 3வது கொஸ்டின் கேட்டாங்க, அவங்க வந்து மூட்டு வலி இதனால் வலிப்பு நோயான்னு கேட்டாங்க. அது வந்து முடக்குவாதம், ரொமட்டாலஜி டிசீஸ். அது அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால வரலாம், இல்லை ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் மூச்சு தேஞ்சு போகிறனால வரலாம். அது அவங்க ஆர்த்தோ ரொமட்டாலஜிஸ்ட் பார்த்தாங்கன்னா தேவை தான். அது வந்து நியூராலஜி ப்ராப்ளம்னால வராது. ஓகே டாக்டர், இப்போ அவங்க குழந்தைகள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போது இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது சின்ன வயசுலேருந்து இப்போ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி எபிலெப்சி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க போக போக அதுவும் ஒரு பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா போக போக அவங்களுக்கு மேரேஜ், ப்ரெக்னென்சி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? அதுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக? ஸோ இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் வந்து முதல் தடவை டாக்டர்கிட்ட வருவாங்க, நியூராலஜிஸ்ட். அந்த மாதிரி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஆங்ஸைட்டி இருக்கும். ஏன்னா படிக்கிற குழந்தை ஸ்கூல் போகணும், 10th and 12th நம்ம மாத்திரை கொடுக்குறோம், அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு. இப்போ ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ஃபிட்ஸ் டைப்பில் வந்து நிறையா டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ரீட்டபிள். அதாவது ஒரு மெடிசின்ஸ்லேயே ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஃபிட்ஸே கண்ட்ரோல் பண்ணிடலாம். மக்கள் பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா அறியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாத்திரை போட்டால் லிவர் பாதிப்பு வரும், கிட்னி பாதிப்பு வரும், மூளைக்கு ஏதாவது படிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனா மாத்திரை ஒரு மாதம் போடுவாங்க. அப்புறம் நல்லா தானே இருக்கா, நல்லா தானே ஸ்கூல் போகிறேன், நல்லா தானே படிச்சுட்டு இருக்கான்னு நிறுத்திடுவாங்க. ஸோ நிறுத்தினா தான் 2வது எபிசோடே வருது. ஸோ 3வது எபிசோடு 4வது எபிசோடு வரதுக்கு காரணமே அவங்க வந்து டாக்டர் அணுகாமல், டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் மாத்திரை நிறுத்துறது. அதுதான் முதல் தப்பு. 2வது பார்த்திங்கன்னா, அவங்க பயத்தினால அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை போட்டோம்னா நம்ம லைஃப் லாங்காக போடணும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷனில் மாத்திரை கொடுக்காமே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான டெண்டன்சி மாதமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஃபிட்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி. ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி என்ன டிசீஸ், எவ்வளோ நாள் மாத்திரை போட்டால் எப்படி க்யூர் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ மாத்திரை போயிடும், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கும் போகலாம், காலேஜும் போகலாம், எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம், ப்ரெக்னென்சி கூட பண்ணலாம். ஆனால் அந்த கோல்டன் டைமை விட்டுட்டு அவங்க காம்ப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஃபிட்ஸ் 2 ஃபிட்ஸில் மாத்திரை போட்டிருக்க மாட்டாங்க. 10-15 ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐயோ அது அடிக்கடி வருதுன்னு மாத்திரை ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து டிசீஸுமே அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்போ அவங்க மாத்திரோட டியூரேஷனுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்ல அவுட்கம் வரும். ஸோ மெடிசின் மிஸ் பண்ணக்கூடாது. டாக்டரோட அணுகாமல் அவங்களே வந்து மாத்திரை நிறுத்துறது தப்பு. பட் 90 to 95% ஆஃப் பீப்புள் நம்ம கரெக்டான மெடிசின்ஸ், கரெக்டான டிசீஸ் கண்டுபிடிச்சோம்னா 1 or 2 மெடிசின்ஸில் அவங்களால ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களால படிக்க முடியும், அவங்களால வந்து எஜுகேஷன் போக முடியும், எம்ப்ளாய் ஆக முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும், மேரேஜ் பண்ண முடியும். வித் மெடிசின்ஸில் ப்ரெக்னென்சி கூட பிளான் பண்ண முடியும், ஃபீட் பண்ண முடியும். ஸோ வலிப்பு நோய் வரனால அவங்க லைஃப்பில் எந்த மாறுதலும் கிடையாது. ஒன்றே ஒன்று அவங்க பண்ணணும், டாக்டரை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட கிளியராக அவங்க புரிஞ்சு அவங்க மருத்துவத்தை போடணும். 2வது தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மாத்திரை போட்டுட்டு அவங்க லேட் நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, மாத்திரை மிஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிட்ஸ் வரதான் செய்யும். ஸோ இதை தவிர மற்றபடி அவங்க லைஃப்பை நார்மலாக ஓட்டலாம். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நேயர்கள் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசுங்க. டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. தொடையில நரம்பு அப்படியே சுத்திக்கிற மாதிரி இருக்கு, கீழே படிய உட்காரவே முடியுது இல்லை, அப்படியே வலிக்குது, அது எல்லாம் இல்லை. ஓகே. ஸோ இது ஏதாவது சுகர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து
உங்களுக்கு நரம்பு ஏதாவது சுகர்னால பாதிச்சிருக்கான்னு பார்க்க வேண்டிய கண்டிஷன். நியூரோபதியாக இருக்கலாம், இல்லை முதுகு வலியோடு இருந்ததுன்னா அது சயாட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுவுமே இல்லாமல் ஏதாவது மசில் புல்லாக இருக்கலாம். ஸோ இது வலிப்பு நோய் ரிலேட்டட் கிடையாதுமா. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நியூராலஜிஸ்ட்டை பாருங்கள், அவங்க என்ன கண்டிஷன் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. ஓகே டாக்டர், நாம இப்போ வலிப்பு நோய் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்களோட தான் பேசிகிட்டு இருக்கோம். இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறவங்க 0442860038 அல்லது 2952055554 என்ற எண்கள் மூலமா தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நேயர் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், பட்டாபுரம்ல ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க. வணக்கம் சார், டாக்டர் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் உட்காந்து எனக்கு 59 வயசு ஆகும் சார். உட்காந்து எந்திரிச்சோன்னா அந்த இடது பக்கம் பெட்டக்ஸ் வந்து அந்த கால் நரம்பு அப்படியே உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு சார். ஓகே. அது ஒரு 1/2 hour ஒரு ஹவர் அந்த வலி இருக்குது. அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு மாதிரி சரியாம தான் நடக்க முடியும், கரெக்டாக நடக்க முடியும். இது உங்களுக்கு முதுகு வலி இருந்திருக்கும். இது வந்து ஒரு சயாட்டிக் பெயின் சொல்லுவோம். நீங்கள் அது வந்து ஏதாவது பின்னாடி முதுகில் ஏதாவது ஜவ்வுகள் அதிகமாக நசுங்கி பிதுங்கி உங்களுக்கு நரம்பு லாக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஸ்பைன் டாக்டர் பாருங்கள், இல்லை நியூராலஜிஸ்ட் பாருங்கள். அவங்க எம்ஆர்ஐ பார்த்துட்டு இதுக்கு டயக்னோசிஸ் பண்ணிடுவோம். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் டாக்டர் பேசலாம். டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் டாக்டர். இந்த கேள்வி வந்து எங்க அப்பாக்காக ஒரு மாதிரி பயோக்ளோனஸ் மாதிரி வருது. இது வந்து வகையான வந்து ரெகுலராகவே இருக்குன்னா இது ஒரு வகையான எபிலெப்சியா, இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமான ஃபிட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். டாட் இஸ் ஆல்ரெடி a stroke patient. புரியுது. நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் வந்து மயக்ளோனிக் ஜர்க்ஸ் மாதிரி வருது, அப்படி தானே கேட்குறீங்க? ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் வெரி குட் கொஷின். ஸோ மயக்ளோனஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ரேண்டம் ஜெர்க், அதாவது கை திருப்பி தூக்கி போகிற மாதிரி, விசிற மாதிரி, கையில் ஏதாவது பொருள் இருந்ததுன்னா விலகி போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மயக்ளோனஸே ஒரு ஃபிட்ஸாக இருக்கலாம், அதுக்கு வந்து நம்ம வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நம்ம தூங்கும் போது, சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது தூங்கும் போது நார்மலாகவே ஜெர்க்கு வரும். ஒரு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவன் வந்து கனவுல பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஸ்லீப் மயக்ளோனஸ்க்கெல்லாம் எதுவும் வைத்தியம் தேவையில்லை. தூக்கத்தில் வர மயக்ளோனஸ் நார்மல் தான். பட் டே டைமில் உங்களுக்கு ஜெர்க் அடிக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் இஇஜி எடுக்கணும், டாக்டர் பார்க்கணும். மயக்ளோனிக் எபிலெப்சின்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப காமன். அது மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். ஒரு அரௌண்ட் 15 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும். அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த அன்கான்ஷியஸ் ஆகி ஃபிட்ஸ் வந்து பெரிய ஃபிட்ஸ் வந்து விளறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஃபிட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கை தூக்கி போடுதான்னு ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் கேட்காம விட்டுருந்தா அது மைக்ளோனிக் ஃபிட்ஸ்னே தெரிஞ்சிருக்காது. அது வந்து ஒரு பெரிய ஃபிட்ஸ்ன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து திருப்பி ஃபிட்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. மெடிசின்ஸ் போட்டால் க்யூர் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஸோ அது என்ன அறிகுறிகள்ங்கிறத வச்சு தான் அது என்ன டைப்னு கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கேர் கிவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் என்னதான் இதனால் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அவங்க சொல்லலைன்னா டைப்பு மாறும். நம்ம எல்லாமே பெரிய ஃபிட்ஸ்னு லேபிள் பண்ணிடுவோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் வந்து இப்போது டைப்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டாக்டர். இப்போது இந்த மாதிரி வலிப்பு நோய் அப்படின்னு வரும்போதே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த பிஹேவியர் சேஞ்ச், சைக்காசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் பிஹேவியர், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அடலசன் ஏஜ் குரூப்பில் அவங்களுடைய பிஹேவியர்னாலேயே ஃபிட்ஸ் அதிகமாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்காமல் இருக்கிறது நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அவங்க சேஞ்சஸ் ஆஃப் ஷிஃப்ட் பேட்டர்னில் தான் அவங்களுக்கு ஒர்க்கே இருக்கும். நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் நீங்கள் தூங்கலைன்னா இந்த டிசீஸ் அக்ரவேட் ஆகும்னு. பட் அவங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகலைன்னா ஃபிட்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. 2 வருஷம் நல்லா மாத்திரை போடுவாங்க, ஆனால் ஒரு 2 நைட்டு தூங்காமல் இருந்திருப்பாங்க, ஃபிட்ஸ் வரும். அப்புறம் திருப்பி நம்ம 2-3 வருஷம் மாத்திரை எக்ஸ்ட்ரா கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சம் மெடிசின்ஸ்லேயே வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து மைல்டு ஆங்ஸைட்டி வரும், மைல்டு டிப்ரெஷன் வரும். கொஞ்சம் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு மந்தமாக்கும், அப்படி இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்து ஓல்டு ஜெனரிக் மெடிசன்ஸ். இப்போ நிறைய லேட்டஸ்ட் நியூ ஜென்ரேஷன்ஸில் வந்து பிஹேவியரல் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல்
எபிலெப்சியும் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ சில்ட்ரனுக்கும் கொடுக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் கொடுக்கலாம், எல்டர்லிக்கும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து மெடிசின்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். தேர்ட் முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எபிலெப்சிக்கும் சைக்கோசிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் ஃபயரிங்னால வர சேஞ்சஸ் தான். ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் சர்டன் சைக்காட்ரிஸ்ட்டுமே கொஞ்சம் டைம்ஸ் வந்து இது எங்ககிட்ட நியூராலஜிஸ்ட் ரெஃபரன்ஸ் வாங்க, டாக்டர் எடுத்து சொல்லுங்கள் இது ஃபிட்ஸ் தானா இல்லையான்ட்டு. ஸோ அப்நார்மலாக சைக்கலாஜிக்கல் பிஹேவியர், திடீர்னு பைத்தியம் மாதிரி கத்துறது, இல்லை பைத்தியம் மாதிரி அப்நார்மலாக ஒரு க்ரைம் பண்ணுறது, அதை வந்து அவங்க லைஃப்பில் மற்ற நேரம்லாம் நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அந்த எபிலெப்சி வர டைமில் மட்டும் அவங்க சைக்கலாஜிக்கலாக பிஹேவ் பண்ணுவாங்க. எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அவங்க வந்து திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு அலறது, திடீர்னு அவங்க வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, திடீர்னு இன்னப்ராப்ரியேட்டாக இப்போ ஒரு சோஷியல் கேதரிங்கில் இன்னப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணுறது. நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இது வந்து மனநிலைன்னு சொல்லக்கூடாது, இது வந்து எபிலெப்சியான டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபோர்த், பிரெயின் டேமேஜ்னால வருதுன்னு சொல்லணும் இல்லையா, மூளைக்காய்ச்சல், இன்ஃபெக்ஷன், ட்ராமா, தலை அடிபடுறது, இதனால் வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எபிலெப்சியும் சேர்ந்து வரும். அவங்க தான் காம்ப்ளிகேட்டட் ஃபிட்ஸ். அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் எப்பயுமே இருக்கும். டெவலப்மெண்டல் சில்ட்ரன் குழந்தைங்க டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும், அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்டர்லி வரைக்கும் அந்த கண்டிஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். அவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் போத்தி வளர்த்தி எதுவுமே படிக்க வைக்காமல் வீட்டிலேயே உட்கார வச்சு 40 வயசு 50 வயசும் யாராவது ஒரு கேர் கிவர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஏர்லியராக என்ன கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணால், என்ன மெடிசன் சூஸ் பண்ணால் எல்லாத்தோட அவுட்கமும் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், அடுத்ததான் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் சார், டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே தாமஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது என் பேத்தி வந்து 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசுல அந்த காய்ச்சல் இருக்கும்போது லேசா ஃபிட்ஸ் மாதிரி வந்தது. அது வராமல் இருக்க என்ன சார் என்ன பண்ணலாம்? அது எப்படி? அது ஒண்ணு யூசுவலா நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இந்த யூசுவல்ங்கிற மாதிரி சொன்னீங்க. கரெக்ட் சார். அது வந்து ஃபிப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்லுவோம் சார். ஃபிப்ரைல் ஃபிட்ஸ் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பீடியாட்ரிஷியன் பார்க்கும்போதே சொல்லுவாங்க, காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட்டு சிறப்போ கொடுங்க, அது போதும்பாங்க. வெரி ரேர்லி இது வந்து அடிக்கடி வரக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவங்க நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு மெடிசின் இருக்குது, குளோபசாம்னு சொல்லி ஒரு மெடிசின் இருக்குது. அது வந்து மவுத் டிசால்விங் ஃபார்ம், வாயில் வச்சா கரையிற மாதிரி, சின்ன குழந்தைங்க வாயில் வச்சா கரையிற மாதிரி ஃபார்மில் இருக்குது. அந்த டேப்லெட் உங்களுக்கு பீடியாட்ரிஷியனோ இல்லை நியூராலஜிஸ்ட்டோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த தடவை காய்ச்சல் ஒரு 100 தாண்டுது அப்படிங்கும் போது பேராசிட்டமாலோட சேர்ந்து அந்த மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். பட் அது கொடுக்கலினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அது வந்து காய்ச்சல் வரும்போது மட்டும்தான் அந்த ஃபிட்ஸ் வரும், அப்புறம் சரியாக போயிடும். அவங்க 5 வயசு 6 வயசுக்கு மேலே மூளை டெவலப்மெண்ட் முதிர்ச்சி நார்மலாக மூளை டெவலப் ஆகும் போது இந்த காய்ச்சல்னால ஃபிட்ஸ் வராது, பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி டாக்டர். நிச்சயமாக அவரோட டவுட் கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால ஒரு நிறைவான ஒரு கேள்வி டாக்டர். இப்போ வந்து என்ன மாதிரி நேரத்தில் நம்ம வந்து டாக்டர் போய் பார்க்கணும்? ஏன்னா இப்போ ஜென்ரல் டாக்டர்ஸ், நியூராலஜிஸ்ட் 2 வகை இருக்காங்க. நியூராலஜிஸ்ட்னு நம்ம எப்போ போய் அணுகணும்? அவங்க என்னென்ன மாதிரி டெஸ்ட்ஸ் பண்ணுவாங்க? அண்ட் அடுத்ததாக டாக்டர், டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சு இப்போ எபிலெப்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது? எந்த கேசஸில் சர்ஜரி, ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க, இல்லை அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு என்னென்ன இருக்குது டாக்டர்? அண்ட் இது ரிலேட்டட் மித்ஸ் அண்ட் ஓவராலாக கைட்லைன்ஸ்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க டாக்டர்? குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து எபிலெப்சி எல்லா கண்ட்ரியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா காமன் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூரலில் தான் நிறையா இருக்கும். ஸோ வில்லேஜில் ஸோ அவங்களுக்கு வந்து நியூராலஜிஸ்ட் ஃபெசிலிட்டி இல்லாமல் கூட போட வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்போ நியூராலஜிஸ்ட்டு பார்க்கணும்னா, ஒரு டாக்டர் பார்த்துருக்கோம், அவங்க வந்து வலிப்பு நோய்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஒரு 4 மாதம் 5 மாதம் நம்ம போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல், ஆனாலும் 2 தடவை 4 தடவை ஃபிட்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான். அப்போ தான் அவங்க வந்து ஓகே நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு அங்கே இருக்கிற குழந்தைகள் டாக்டரோ இல்லை ஜென்ரல் டாக்டரோ ரெஃபர் பண்ணணும். ஸோ நியூராலஜிஸ்ட்டோட அப்ரோச் என்ன இருக்கணும்னா, அவங்க பார்த்த டயக்னோசிஸ் முதல்ல கரெக்டானு பார்க்கணும். அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபிட்ஸே இருக்காது, ஆனால் ஃபிட்ஸ் மாத்திரை போயிட்டுருக்கும். அவங்களுக்கு உண்மையாகவே வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லை வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னால. ஆனால் அது ஃபிட்ஸ்ன்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க, மிஸ்லேபிள். ஸோ அதை முதல்ல ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். அது
அப்போ தான் அந்த கொஸ்டின் கேட்போம், கண்ணு மூடி இருந்ததா, கண்ணு திறந்துருந்தா, ஃபிட்ஸை பார்த்தீங்களா, எந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது, ஒவ்வொரு தரையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அந்த ஹிஸ்ட்ரி வச்சு என்ன சுச்சுவேஷனில் வருது, அதாவது ஹாப்பியாக இருக்கும்போது வருதா இல்லை ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது வருதா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடறோம். ரெண்டாவது ஃபிட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் முக்கியம். ஏன்னா நியூராலஜிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, இது ஃபிட்ஸாக இருந்தால் திருப்பி காம்ப்ளிகேட் பண்ணுமாங்கிறது முதல் கொஸ்டின். ரெண்டாவது ஈஸியாக குணப்படுத்த முடியுமா மெடிக்கலி. மூணாவது இதுக்கு வந்து அட்வான்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவையா, அது ஃபஸ்ட் டைமே நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன எவிடன்ஸ் பார்ப்போம்னா, ஒன்று எம்ஆர்ஐ பிரெயின் கேட்போம். அதில் வந்து எம்ஆர்ஐயோட குவாலிட்டியும் டிஃப்ரென்ஸ். அதாவது சாதாரண குவாலிட்டி எம்ஆர்ஐ, ஹை ரெசல்யூஷன் எம்ஆர்ஐன்னு இருக்குது. இப்போ 3 டெஸ்லா அந்த மாதிரி எம்ஆர்ஐஸ்லாம் இருக்குது. அது சிட்டியில் தான் இருக்கும். ஸோ சின்ன ஊரில் எடுத்துகிட்டு வந்த சிடி ஸ்கேனை வச்சு நம்மளால் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ குட் குவாலிட்டி எம்ஆர்ஐ ஒன்று தேவைப்படும். அதில் வந்து சின்ன தழும்புகள் எங்கேயாவது இருக்கா, அதனால் ஃபிட்ஸ் வருதா, மூளையில் எங்கேயாவது ஸ்கார் இருக்கா, இல்லை ஓட்டை இருக்கா, இல்லை கட்டி இருக்கா, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கா, புழு இருக்கா, கால்சியம் இருக்கா, இதெல்லாம் எம்ஆர்ஐயில் பிக்கப் பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னா அதனால தான் இவருக்கு அந்த ஃபிட்ஸ் வருதா, அவங்க சொல்ல கிளினிக்கல் சிம்டம்ஸும் அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தம் இருக்கா. இவங்க வந்து ஃப்ரான்டல் லோப் மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஆனால் அந்த புழு வந்து ஆக்சிபிட்டல் லோபில் இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், இன்சிடென்டலாக இருக்குது அந்த ஃபைண்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த டயக்னோசிஸும் மேட்ச் பண்ணுவோம். தேர்டு, எம்ஆர்ஐயில் ப்ராப்ளம் இல்லாமையே ஃபிட்ஸ் வரலாம். அதாவது நீங்கள் 4-5 எம்ஆர்ஐ 5 எம்ஆர்ஐ எடுத்திருப்பாங்க, ஆனால் நார்மலாக கூட இருக்கலாம். பட் அந்த எம்ஆர்ஐ குவாலிட்டியாக எடுத்திருக்காங்களா, ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு குட் குவாலிட்டி எம்ஆர்ஐ எடுக்கும் போது அப்நார்மாலிட்டி பிக்கப் ஆகும், சின்ன தழும்பு வரும், டெம்பரல் லோபில் வால்யூம் கம்மியாக இருக்கும், ஹிப்போ கேம்பஸில் அது ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது இனிஷியல் எம்ஆர்ஐயில் தெரியாமல் இருக்கும். ஸோ எம்ஆர்ஐ மேண்டேட்ரி. தென் குட் குவாலிட்டி இஇஜி, நிறைய இஇஜி இசிஜி மாதிரி நிறைய கமர்ஷியல் இடத்துல எடுக்கிறாங்க, ஆனால் அதில் எந்த டயக்னோசிஸுமே வராது. சம்டைம்ஸ் ஃபிட்ஸே இருக்காது, அது அப்நார்மல் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை முதல்ல சார்ட் அவுட் பண்ணும். அவங்களுக்கு இருக்கிறது ஃபிட்ஸ் தானா, அதில் ஏன் எம்ஆர்ஐ இஇஜியில் பிக்கப் ஆகலை. அப்போ குட் குவாலிட்டி எம்ஆர்ஐ குட் குவாலிட்டி இஇஜியில் பிரெயினில் இது ஃபோக்கலாக ஜென்ரலைசேஷன் பிக்கப் ஆயிரும். ரெண்டாவது ஃபோக்கலாக இருந்ததுன்னா இது வந்து ஃப்ரான்டல் லோபா, டெம்பரல் லோபா, பெரட்டல் லோபா எந்த ஏரியாவில் வருதுன்னு தெரியும். தெரிஞ்ச என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுடைய லாங் டேர்ம் அவுட்கம் எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ எம்ஆர்ஐயில் தழும்பு இருக்குது, இஇஜி அப்நார்மல் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அவங்கள வெயிட் பண்ணிகிட்டே இருந்தனா 1 வருஷம் 2 வருஷத்துல ஃபிட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ கவுன்சிலிங் பண்ணி நீங்கள் மெடிசின்ஸ் போட்டால் க்யூர் ஆயிருமா, ஒரு 3-4 வருஷம் ஃபிட்ஸே இல்லைன்னா மாத்திரை குறைச்சி பார்க்கலாம். அப்போ இஇஜி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம மாத்திரை நிறுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். பட் 90% அந்த ப்ரிடிக்ஷனில் ஃபிட் ஆவாங்க. கொஞ்சம் பேத்துக்கு என்ன பண்ணால் 3 வருஷம் ஃபிட்ஸே வராது, இஇஜி நார்மலைஸ் ஆயிரும், மாத்திரை நிறுத்துவோம், திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து மைண்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் வச்சுருக்காங்களா, தூங்காமல் இருந்திருக்காங்களா, மாத்திரை ஸ்கிப் பண்ணி போகிறாங்களான்ட்டு. அட்வான்ஸ்டாக நீங்கள் எவ்வளோ 2 மெடிசின் 3 மெடிசின் போட்டாலும் ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு எப்லெப்சி யூனிட்னு நம்ம அனுப்புவோம். அது வந்து அட்வான்ஸ்டு எப்லெப்சி யூனிட். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிட்ஸை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு இஇஜி ரெக்கார்ட் பண்ணுற மிஷின் ரூமில் போடுவோம். அப்போ வீடியோ ஓடிட்டே இருக்கும். நம்ம மெடிசின்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபிட்ஸை வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வர வைப்போம். அப்போது ஒரு 2-3 நாள் அட்மிஷனில் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா இவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பார்க்குற ஹிஸ்ட்ரி வந்து சீசர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க டயக்னோசிஸே தப்பு, இது ஃபிட்ஸே இல்லைன்னு நினைக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வந்து அவங்க ஜென்ரலைஸ்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த ஃபோக்கலாக இருக்கலாம், அந்த டயக்னோசிஸ் அப்ரோச் ஆகும். அப்போ வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது அந்த இஇஜியில் அந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தெரிய வரும். ஒரு 4 ஃபிட்ஸ் 5 ஃபிட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு வந்து டெய்லி கூட வரலாம். அவங்களுக்கு வந்து 5 மெடிசின் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சரியாகாமல் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு அந்த வீடியோ இஇஜிங்கிற டெஸ்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் எடுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பெஷலைஸ் யூனிட்டில் இருக்கும். அது எடுத்து பார்த்தோம்னா இந்த சீசரை வந்து மெடிசினில் க்யூரே ஆகாது, இது வந்து பிரெயின் சர்ஜரியில் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த 20% ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகாத 20% ஒரு 80% மக்கள் க்யூர் பண்ண முடியும் சர்ஜரியில். ஸோ அவங்களுக்கு முக்கியம் மெடிசின்ஸ் கரெக்டான டோஸில் கொடுத்துருக்காங்களா, டயக்னோசிஸ் கரெக்டாக இருந்திருக்கா, அவங்க இத்தனை வருஷம் மெடிசின்ஸ் போட்டு ரெஸ்பாண்ட் ஆகலையா. அப்போ அவங்க வந்து அட்வான்ஸ் யூனிட் போனாங்கன்னா வீடியோ இஜி எடுத்து பார்த்துட்டு அந்த வீடியோ இஜியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டிக்கும் எம்ஆர்ஐக்கும் சம்மந்தம் இருக்கா, அதுக்கும் கிளினிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கா, இவ்வளோ நாள் அது கரெக்டான மெடிசின்ஸ் போட்டு ரிஃப்ராக்டரியாக இருந்திருக்காங்களான்னு ப்ரூவ் பண்ணணும். அது எம்ஆர்ஐயில் கன்ஃபார்ம் பண்ணணும், இஇஜியில் கன்ஃபார்ம் பண்ணணும், வீடியோ இஜியில் கன்ஃபார்ம் பண்ணணும், கிளினிக்கலாக மேட்ச் ஆகணும். அவங்க மெடிசின்ஸ் கரெக்டாக போட்டுமே சரியாகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாம். அண்ட் சர்ஜரி பண்ணால் கொஞ்சம் பேர் பயம் வரும், அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லைஃப் மாறிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க ஃபிட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இல்லை ஃபிட்ஸ் வராமல் இன்பிட்வீன் எப்படி நடந்து பேசுகிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. ஸோ சர்ஜரி பண்ணுறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த டேமேஜும் கிடையாது. அந்த சர்ஜரி பண்ணவங்க ஒரு 40-50% ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா மாத்திரையுமே நிறுத்திடலாம். 6 மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க சர்ஜரிக்கு முன்னாடி, மாத்திரை நிறுத்திட்டு க்யூர் கூட பண்ணலாம். ஸோ இதுதான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்.
நிறைய மித்ஸ் என்ன இருக்குன்னா வலிப்பு நோய் வந்ததுன்னா லைஃப் லாங்காக வலிப்பு நோய் இருக்கும். கொஞ்சம் பேர்த்துக்கு அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக இருக்கும். அதாவது என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வலிப்பு நோயினே வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு கஷ்டப்படும், வேலை கொடுக்க முடியாது, டிரைவிங் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு மறைப்பாங்க. ஸோ இது வந்து கண்டேஜியஸே கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அடுத்த குழந்தைக்கு வரும்னு அவசியமே கிடையாது. ரெண்டாவது இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. ரெண்டாவது இது ஜெனட்டிக்கும் எல்லா நோயும் கிடையாது. ஒரு ரொம்ப ஸ்மால் சப்செட் தான் இது வரும். நிறைய பேருக்கு என்னன்னா அவங்களால வந்து ஃபிட்ஸ் வந்ததுன்னா மாத்திரை போட்டால் அவங்க மூளை டெவலப் ஆகாதுன்னு. ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா வாரத்தில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க, இவன் படிப்புக்கு லாக்கி இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டான டாக்டர் அப்ரோச் பண்ணால் அவனை நல்லா படிக்க வைக்க முடியும், ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சின்ன வயசில் ஃபிட்ஸ் வருதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டயக்னோசிஸ்னு தெரிஞ்சுதுன்னா கரெக்டான டோஸில் க்யூர் பண்ண முடியும். அவங்க வந்து நார்மலாக மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் அட்வான்ஸ்டாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க முடியும், மேரேஜ் லைஃப் பண்ண முடியும், வாழ முடியும். ஸோ இந்த மித்து நிறையா இருக்குது. அதாவது எபிலப்சினா அது பர்த் கர்ஸ், பிறவி கடன், அந்த 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 டிசபிலிட்டியாக கன்சிடர் பண்ணாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான மெடிசின்ஸ் போட்டோம்னா கஷ்டமாக ட்ரீட் ஆகிற கண்டிஷன்ஸ் கூட சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ணி மேரேஜ் பண்ணி அவங்க வாழவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பயப்படக்கூடிய நோயே கிடையாது, ஈஸியாக குணப்படுத்த முடியும். நிச்சயமா டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிலெப்சி குறித்து நிறைய முக்கியமான ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த நோய் எப்படிப்பட்டது, அது வந்து எப்போ வந்து டாக்டர் அணுகணும், அந்த ஃபிட்ஸ் வர்சஸ் வலிப்பு, அந்த டிஃப்ரென்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. காமனாக என்னென்ன மித்ஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி இதனால் அஃபெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேசியிருந்தோம். நேர்களும் நிறைய பேர் ரொம்ப முக்கியமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.